நீங்கள் ஒன்று பஸ்ஸை இலவசமாக கொடுத்தோன்றீங்க, அதையும் நீங்கள் வந்து கொச்சைப்படுத்துறீங்க பொது வெளியில் ஒரு அமைச்சர். பெண்கள் பாதுகாப்பு இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்கு? போக்சோ வழக்குகளுடைய பர்சன்டேஜ் என்ன? அடல்ட் ரேப்புடைய பர்சன்டேஜ் என்ன? நீங்க திட்டங்களை தாண்டி, உரிமைகளை தாண்டி, உரிமை தொகையை தாண்டி என்ன கொடுக்கணும்? முதல்ல ஒரு பெண்ணுக்கு சுதந்திரத்தை கொடுக்கணும் மேடம். சக மாணவனோடு 7 மணிக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் உட்காந்து பேச முடியல. பெண் நெசவாளர்கள் கந்துவட்டி கொடுமையினால வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியாம கிட்னியை கொடுத்துட்டு இருக்காங்க. திருப்பி ஒரு பொய்ய சொன்னா அது உண்மையாயிரும் அப்படிங்கிறத வச்சுதான் பாஜக இருந்து அது அதிமுக சொல்லிட்டு இருக்காங்க. தினம்தோறும் உத்தரப்பிரதேசில் ஒரு நாளைக்கு 45 கொலைகள் நடக்குது. தமிழ்நாட்டில் ஒரு மாசத்துல ஒன்று நடந்தாவே அதை பொழுதுனைக்கும் சேனல் எடுத்து போடுறாங்க. அவங்கள கம்பேர் பண்ணிக்க தேவையில்ல, நம்மளதான் மற்றவங்க வந்து எடுத்துக்காட்டா எடுத்துக்கணும். ரயில் நிலையங்கள் போனா தள்ளி விட்டுறீங்க, நடந்து போனா செயினை பறிக்கிறீங்க, ஃப்ளைட்ல போனாலும் பாலியல் வன்கொடுமை இருக்கு. அப்ப எங்களுக்கு எங்க தான் பாதுகாப்பு? வணக்கம். இது வாரும் சட்டமன்ற தேர்தலுக்கான சிறப்பு விவாத நிகழ்ச்சி. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கியுள்ள இந்த சூழலில் வரும் மகளிர் தினத்தில் மகளிருக்கான திட்டங்களை அறிவிப்பதிலும் அதில் செயல்படுத்துவதிலும் அவர்களுடைய வாக்குகளை பெறுவதிலும் எந்த கூட்டணி முந்துகிறது, எந்த கூட்டணி முந்த வேண்டி இருக்கிறது என்ற தலைப்பில் இன்றைய வாரும் விவாதம் அமைவிருக்கிறது. இதில் திமுகவிலிருந்து திரு தரணிதரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போன்று அதிமுகவிலிருந்து திருமிகு சிவசங்கரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். இருவருக்கும் வணக்கம். முதலில் திரு தரணிதரன், திமுக தரப்பிலிருந்து மகளிருக்கான திட்டங்களாக ஏற்கனவே சில விஷயங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு, அது அப்படியே வாக்குகளாக மாறும் அப்படின்னு நம்புறீங்களா? முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் வாக்குகளுக்காக நம்ம எதுவுமே செய்யறதில்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லது செய்வோம், எந்த அளவுக்கு சிறந்த ஆட்சி தர முடியுமோ சிறந்த அந்த ஆட்சியை தருவோம். அதை வச்சு கண்டிப்பாக மக்கள் அதை வச்சு வாக்களிப்பாங்க அப்படிங்கிறதான் நம்மளோட எண்ணமும் ஒழிஞ்சு தேர்தலுக்காக வாக்குக்காக எதையுமே செய்கிறதில்லை. முதல் கையெழுத்து என்ன, 2021 ஆட்சி அமைஞ்ச உடனே முதலமைச்சர் சொன்ன ஒரு விஷயம் என்ன, நான் எனக்கு வாக்களித்த மக்களுக்கு மட்டும் முதலமைச்சர் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்க அனைவருக்கும் நான் முதலமைச்சர். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது அவர் போட்ட கையெழுத்து மகளிருக்கு இலவச பேருந்து பயணம். அதுலேருந்து எதுக்கு அது இலவச பேருந்து பயணம்னால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மொபிலிட்டி கிடைக்குது. ஸோ அவங்க இதனால் நம்ம ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட ஆராய்ச்சிப்படி மாதந்தோறும் 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் அவங்களால மிச்சம் பண்ண முடியுதுங்கிறாங்க. அந்த காசை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க குழந்தைங்களோட ஊட்டச்சத்து படிப்புக்கு அந்த காசை செலவு பண்ணுறாங்கிறதும் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஆராய்ச்சி சொல்லியிருக்கு. இப்போ இந்த காசு நீங்கள் ஒரு மேல் மெம்பர் கொடுத்தீங்கன்னா அதை அவங்க எப்படி வேணாலும் செலவு பண்ணுவாங்க. ஆனால் உலகம் ஃபுல்லாக சொல்கிற ஆராய்ச்சி பெண்கள் கையில் காசு கொடுத்து அது குழந்தைங்களுக்கும் குடும்பத்தில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களோட ஊட்டச்சத்துக்கும் அந்த காசு செலவு பண்ணுறாங்க தான் ஆராய்ச்சி. ஸோ அதனால் அந்த 800-1000 ரூபாய் வச்சு அவங்க ஊட்டச்சத்துக்கும் இதுக்கும் செலவு பண்ணுறாங்க. அதை வச்சு இப்போ 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் கொடுக்கும்போதே என்ன தோணுன்னா உங்களுக்கு முதலமைச்சர் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, நாம் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறது ஒரு எம்பவர் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2022 மார்ச் மாதம் ஆனால் பட்ஜெட்டில் இந்தியாவிலே யாருமே பண்ணாத ஒரு நல்ல சிறப்பான விஷயத்தை கொண்டு வந்தாங்க. என்னது? புதுமை பெண் திட்டம். அரசு பள்ளியில் படித்த மகளிர் யாரெல்லாம் கல்லூரிக்கு சேர்றவங்க மாதந்தோறும் 1000 ரூபாய். இது எதனால்? இது அரசியலா அப்படின்னு கேட்டால் அரசியல் கிடையாது. ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசில் இருக்கும்போது ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னா அது டேட்டா ட்ரிவனாக இருக்கணும். ஸோ தமிழ்நாடு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் இந்தியாவிலே அதிகமாக இருந்தாலும் 52% GR அது இருந்தாலும் பெண்களும் 45% இருந்தாலும் அவர் ஒன்று பார்த்தது எதனால் அரசு பள்ளி மாணவிகள் வெறும் 30% பேர் தான் கல்லூரிக்கு போகிறாங்க அப்படிங்கிறது இந்த டேட்டாக்குள்ளார போகும்போது முதலமைச்சர் தெரிஞ்சுது. அந்த டேட்டாக்குள்ளார தெரிஞ்சவங்க என்ன பண்ணால் எப்படி அரசு பள்ளி மகளிர் அவங்க தான் கொஞ்சம் நடுத்தரம் இல்லை லோவர் மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட் போகிற மார்ஜினலைஸ் பேக்ரவுண்ட் வராங்க. ஸோ அவங்கள எப்படி கல்லூரிக்கு போக வைக்கலாம், போனால் தான் அவங்க நிஜமே எம்பவர் ஆகிறாங்கனால 1000 ரூபாய் கொடுத்தா அவங்க போகிறது அதிகரிக்கும். ஸோ அவங்க கொடுக்க ஆரம்பித்தார் 22 மார்ச் மாதத்துலேருந்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65% அரசு பள்ளி படிக்கிற மகளிர் இப்போ கல்லூரிக்கு போறாங்க. இதனால என்ன ஆகும்? இந்த பட்டியல் மகளிருக்காக என்னெல்லாம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எலெக்ஷனுக்காக பண்றது இல்லை, இது ஆக்சுவல் இம்பாக்டே 10 இயர்ஸ் கழிச்சு தான் தெரியும். எப்படி தெரியும்? எனக்கு கேள்வி வருது, எலெக்ஷனுக்காக இல்லை அப்படின்னு நீங்க ஏற்கனவே செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை சொல்லலாம். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் என்று செயல்படுத்தப்பட்டதை சொல்லலாம். ஆனா அதை இப்போ 2000 ரூபாயாக அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறதும் 5000 ரூபாயாக சேர்த்து அவர்களுக்கு வரவு வைக்கிறதும் தேர்தலுக்கானதாக பார்க்கப்படுது. இப்போ மாதந்தோறும் 1000 ரூபாய் நான் எப்போ கொடுக்க ஆரம்பித்தோம்? கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்க ஆரம்பித்தோம், 2.5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்க ஆரம்பித்தோம். இப்போ முதலமைச்சரே காரணம் தெளிவாக சொன்னார். நிறையா பேர் உச்சநீதிமன்றத்துக்கு போய் இந்த மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கறத கேன்சல் செய்யணும்னு ஒரு பிளான் வச்சுருக்காங்க.
ஸோ இவங்க இப்போ மாதம் ஒரு குடும்பம் 10,000 20,000 தான் சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த 1,000 ரூபாய் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை வச்சு நிறைய பிளானிங்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அந்த 1,000 ரூபாய் வந்து நிற்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஏற்படும். இப்போ மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், மே மாதம் இல்ல அப்படி நிக்குது அப்படின்னா கூட தொடங்குறதுக்கு 28 மாதங்கள் தாமதமானது தொடங்கப்பட்டது. அப்போ உங்களுக்கு அந்த 1,000 ரூபாய் கிடைக்காதனால கஷ்டப்பட்டது உங்களுக்கு தெரியலையான்ற கேள்வியை கேட்குறாங்கல்ல. இல்லை நீங்கள் என்னன்னா நான் அது தெளிவாக பதில் சொல்ல நீங்கள் இன்டர்ட் பண்ணலன்னா, ஒரு மாநிலத்துக்கு போடுற பட்ஜெட்டும் ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டுக்கு போடுற பட்ஜெட்டும் ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? மாநிலத்துக்கு வந்து நம்ம பெரிய மேக்ரோ ஸ்கேலில் போடுறோம், ஒரு வீட்டு பட்ஜெட் வந்து மைக்ரோ ஸ்கேலில் போடுறோம். நீங்கள் ஒரு குடும்பம்னா வந்து மாதம் 30,000 ரூபாய் வச்சு பட்ஜெட்டை போடணும். ஒரு மாநிலம் வந்து 3 லட்சம் கோடி வச்சு பட்ஜெட் போடணும். சரிங்களா? கடன் 2 பேரும் கடன் வாங்கலாம். ஆனால் கடனுக்கு வந்து ஒரு சதவீதம் இருக்குது, 3.5% ஃபிஸ்கல் டெபிசிட். அதுக்கு மேலே கடன் வாங்க முடியாது. ஸோ அப்படின்னா ஒரு குடும்பம் வந்து 30,000 தான் ஒரு மாதம் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க பையனுக்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸுக்கு டியூஷன் வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் டியூஷன் 2,500 2,500 ரூபாய் 7,500. ஆனால் அவங்களுக்கு வந்து மாதம் ரெண்ட் வீட்டு வாடகை கொடுத்து பைக் லோன் கொடுத்து 30,000 ரூபாய் செலவாயிருச்சுன்னா மீதி மேக்ஸிமம் 5,000 தான் கடன் வாங்க முடியும். அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு தான் டியூஷன் வைக்க முடியும், மேக்ஸுக்கு வைக்க முடியாது, இல்லை மேக்ஸ் கெமிஸ்ட்ரி வைக்க முடியும், ஃபிசிக்ஸ் வைக்க முடியாது. ஸோ திடீர்னு உங்களுக்கு காசு எங்கேயாவது எக்ஸ்ட்ராவாக ஏதோ போட்டது, இல்லை சீட்டு போட்டுற போனோம், அது மூலமாக ஒரு 20 காசு அடிஷ்னலாக வந்ததுன்னா 3வது டியூஷன் வைக்கலாம். அதே மாதிரி தான் மாநிலத்துக்கும் நாங்கள் வந்தவுடனே எல்லாத்துக்கும் இலவச கல்லூரி கொடுக்கணும், எல்லாத்துக்கும் எல்லா கடனும் ரத்து செய்யணும், எல்லாருக்கும் வந்து மாதம் 30,000 தரணும்னு கூட நம்ம பிளான் போட்டாலும் என்ன வருதோ அந்த 3 லட்சம் கோடி தான் நம்ம பட்ஜெட் பண்ண முடியும். நம்ம ஆட்சி எடுத்த போது கொடுமையான கொரோனா காலத்தில் நம்ம ஆட்சிக்கு வந்தோம். அப்போ ஆல்ரெடி வருவாய் பற்றாக்குறை -66,000 கோடி, ஃபிஸ்கல் டெபிசிட் சொல்றாங்க பாருங்க, நிதி பற்றாக்குறை, அது 4% மேலே போயிடுச்சு. ஸோ அப்படின்னா வந்து கடனே வாங்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நாம் வந்து ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ் எடுத்து வருவாய் அதிகரித்து எங்கெங்கெல்லாம் லீக்கேஜ் கண்ட்ரோல் பண்ணி முடிச்சிடறேன். எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு நிதி நிலைமை சரியானதுக்கப்புறம் நாம் வந்து அந்த மாதந்தோறும் 1,000 ரூபாய் கொடுக்க ஆரம்பித்தோம். இன்னும் நிதி நிலைமை சரியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் டெபிசிட் சொல்லப்படுறது 4% இருந்தது, 3.7 வந்தது, 3.5 வந்தது, அப்புறம் 3 நோக்கி போகுது. அதனால திட்டங்கள் கொண்டு வரோம். அடுத்து திருப்பி ஆட்சி முன்னேறி நிதி நிலைமை சரியாகும் போது அந்த 1,000 ரூபாயை வந்து தலைவர் சொல்ற மாதிரி அதிகரிப்போம். இன்னும் நிறைய நல்ல திட்டங்கள் வரும். ஓகே, திரும்ப சிவசங்கரி, இப்போ இந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம், அதனால மகளிருக்கான நலத்துல அந்த அளவுக்கு நாங்கள் அக்கறை செலுத்தி இருக்கிறோம்ன்ற காரணங்களை அவங்க சொல்றாங்க. அதிமுக அவர்கள் அறிவித்த திட்டத்தை இரட்டிப்பாக்கி தரோம் அப்படின்னு சொன்னதை தவிர மகளிருக்கான திட்டங்களாக எதை முன்னெடுத்திருக்கீங்க? இல்லை, அன்னையாக, உலகத்தின் வெளிச்சமாக, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் சக்தியாக உலகெங்கும் வாழும் மகளிருக்கு முதல்ல மகளிர் தின வாழ்த்துக்கள் மேடம். அதாவது அவர் சொன்னார் இல்லையா, பெண்களுக்காக அந்த புதுமை பெண் திட்டமா இன்ன வரைக்கும், அதாவது 75 வருடம் ஆண்ட ஒரு கட்சி சொல்லணும்னா அது என்னத்தை சொல்லிட்டு இருக்காங்க, அது புதுமை பெண்ணை தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பெண்களுக்காக மட்டுமே நடந்த ஒரு ஆட்சினா அது அதிமுக ஆட்சி. கிட்டத்தட்ட புரட்சி தலைவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து 75 வருடமா எந்த கட்சி ஆண்டாங்க? 75 வருட கட்சி திமுக கட்சி. இத்தனை வருடம் கழித்தும் ஒரே ஒரு புதுமை பெண் திட்டத்தை தான் சொல்கிறாங்க. ஆனால் அதிமுக என்பது அப்படி அல்ல. புரட்சி தலைவர் முதல்ல பெண்களுக்கு வேலை வாய்ப்பை வந்து சத்துணவு திட்டத்தின் மூலமாக உருவாக்கி கொடுத்தாரு. அதற்கடுத்து புரட்சி தலைவி அம்மா முதல்ல ஆட்சிக்கு வந்த உடனே கொண்டு வந்த திட்டம் தான் தொட்டில் குழந்தை திட்டம். கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி, பின்தங்கிய மாவட்டங்கள், ஓசூர் போன்ற இடங்களில் கள்ளிப்பால் கொடுத்து பெண் குழந்தைகளை கொள்றாங்கன்னும் போதே அதை கேள்விப்பட்ட உடனே அம்மா தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்து பெண் குழந்தைகளுக்கு ஒரு மிதிவண்டியை கொடுத்தாங்க, சானிட்டரி நாப்கின். சொல்லப்போனால் ஒரு பெண் பால் கொடுப்பதற்கு கூட தன் குழந்தைகளுக்கு பாலூட்டும் அறைகளை பஸ் நிலையங்களில் கொண்டு வந்தாங்க. அடுத்து யோசிச்சு பாருங்கள், அம்மா ஸ்கூட்டி. பெண்களுடைய வேலை சுமையை குறைப்பதற்காக விலையில்லா மிக்சி கிரைண்டரை கொண்டு வந்தாங்க. எல்லாத்தையும் தாண்டி உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடை கொண்டு வந்தாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கான உதவித்தொகை, சஞ்சீவி பெட்டகம், பரிசு பெட்டகம், இப்படி சொல்லிட்டு மகப்பேறு விடுப்பு 9 மாதம் அதிகரித்து இப்படி பல்வேறு திட்டங்களை அம்மா உணவுங்களை கூட எடுத்துங்க. ஒரு பக்கம் ஏழை எளிய மக்களுக்கு உணவு கிடைக்குதுன்னா ஒரு பக்கம் அங்கே வேலை வாய்ப்பு பெண்களுக்கு மறைமுகமாக கிடைக்குது. ஒரு கல்ல 2 மாங்காய். கிராமப்புற பெண்களுக்கு விலையில்லா ஆடு மாடுகளை கொடுத்தாங்க. இப்படி ஒவ்வொரு திட்டங்களும் பெண்களுக்காக பார்த்து கொடுத்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அற்புதமான திட்டங்களாம் நிறுத்திட்டு தாலிக்கு தங்கம் யோசிச்சு பாருங்கள் மேடம். 1 பவுன்ன்றது இன்றைக்கி 1,20,000 ஆயிடுச்சு. அந்த திட்டத்தை நிறுத்திட்டு புதுமை பெண் திட்டம்ன்றீங்க. அந்த புதுமை பெண்ணுக்கு பயனாளிகள் எத்தனை லட்சம் சொல்லுங்கள். லேப்டாப்பு 920 கோடி நாங்கள் ஒதுக்கணும். கிட்டத்தட்ட 9 லட்சம் மாணவர்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். ஆனால் நீங்கள் முடிக்கும் போது கொடுக்குறீங்க. இல்லை, நீங்கள் புதுமை பெண்
அப்படின்ற ஒரு திட்டத்தை மட்டும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா இந்த ஆட்சியில மட்டுமே மகளிருக்காக நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒரு பட்டியலை அவங்க போடுறாங்க. அதே மாதிரி நீங்க முன்பிலிருந்து அதிமுக என்ன செய்தது அப்படின்னு சொல்றீங்க. சொத்துரிமை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பெண்களுக்காக திமுக ஆட்சிகள்லயும் கொண்டு வரப்பட்டது. மேடம், நீங்க மக்கள் நல திட்டங்கள் இருக்கு, தொலைநோக்கு திட்டங்கள் இருக்கு, நீண்ட கால திட்டங்கள் இருக்கு, குறுகிய கால திட்டங்கள் இருக்கு. ஆனா நாங்க தொடர்ந்து பெண்களுக்கான திட்டங்களையே கொண்டு வந்திருக்கோம். நீங்க திமுக கொண்டு வரலையான்னு கேக்குறேன். நீங்க கம்பேர் பண்ணுங்க. நான் இத்தனை திட்டங்களை சொன்னேன், அது மாதிரி எந்த திட்டம் பெண்களுக்காக மட்டும் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டீங்க, புதுமை பெண்ணுன்றீங்க. புதுமை பெண்ணுக்கு எத்தனை லட்சம் பேருக்கு நீங்க கொடுக்குறீங்க? 9 லட்சம் மாணவர்களுக்கு நாங்க லேப்டாப் கொடுத்தோம். 920 கோடி ஒதுக்கணும் பட்ஜெட்ல. ஆனா இன்னைக்கு புதுமை பெண் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் டு 4 லட்சம் மாணவிக்கு தான் நீங்க வந்து அரசு பள்ளியில படிச்சு. லேப்டாப் திட்டம் 2021க்கு முன்பாகவே கொடுப்பது நிறுத்தப்பட்டு விட்டதுன்னு கொரோனா காலங்கள்ல பள்ளியே இயங்கலையம்மா. அது சட்டசபையிலே பதிவு செய்யப்பட்ட விஷயம். பள்ளிகள் இயங்காத போது என்ன கொடுக்க முடியும்? ஒரு திட்டத்தை நாங்கள் நிறுத்தலை, அது நடைமுறையில் இருக்குது. ஏன் நிறுத்தப்படுதுன்னா அந்த காலகட்டங்களில் கொரோனா காலகட்டங்கள். அந்த கொரோனா காலகட்டங்களில் எந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது யோசிச்சு பாருங்கள். 1 லட்சம் கோடி வருவாய் இழப்பு நமக்கு இருக்குது. ஒட்டுமொத்தமாக 1 லட்சம் கோடிக்கு. ஆனால் ஒரு திட்டம் நிறுத்தப்படுவது இவங்க சுத்தமாக நிறுத்திட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க? ஃபைனல் இயரில் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ பெண்களுக்கு கோடை காலத்துக்காக நாங்கள் கொடுக்குறோம், அவங்க தடுத்துருவாங்க. ஒரு அரசு கொண்டு வந்த திட்டத்தை யார் தடுத்த முடியும்? நீங்கள் கோர்ட்டுக்கே போனால் கூட என்ன சொல்லிடுறாங்க கோர்ட்டு? பாலிசி டெசிஷனில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு தானே சொல்கிறாங்க. பாலிசி டெசிஷன், ஒரு கவர்மெண்ட் கொண்டு வர பாலிசி டெசிஷன்லையோ ஜிஓலையோ வந்து கோர்ட்டு தலையிடாது. அதுவும் நடைமுறையில் இருக்கிற ஒரு திட்டத்துக்கு யார்? அப்படிலாம் கிடையாது. இவங்களுக்கு ஒரு பதட்டம். உடனடியாக அதாவது எலெக்ஷன் வருது, சார் வந்த பிறகு இன்னும் பதட்டம். அப்போ 5000 வந்து மகளிருக்கு போடணும். பொங்கலுக்கெல்லாம் நீங்கள் எத்தனை தடவை 3000 கொடுத்துட்டீங்க? நீங்கள் பொங்கலுக்கு யோசிச்சு பாருங்கள். முதல் ஆட்சிக்கு வந்த முதல் வருடமே ஒரு பொங்கல் தொகுப்பு கொடுக்குறாங்க. என்ன அற்புதமான பொங்கல் தொகுப்பு அது! நாங்கள் சொல்ல தேவையில்ல, ஊடகத்தில் எடுத்து மக்கள் போட்டாங்க. அப்போது எல்லாமே தேர்தல் ஜுரம் வந்ததுனால தான் இவங்க உடனடியாக 5000 ரூபாய் போடுறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. பெண்களுக்காக மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தோம். ஏன்னா ஒரு பெண் நல்லா இருந்தால் அந்த வீடு நல்லா இருக்கும், வீடு நல்லா இருந்தால் அந்த நாடு நல்லா இருக்கும்னு அம்மா நினைச்சாங்க. அதனால தான் உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. இந்தியாவிலே 2வது மாநிலம் பீகாருக்கு அடுத்து நம்ம மாநிலம் தான் நம்ம சொல்லப்படணும். சரி, அப்படியே இப்போ சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு. அந்த 50%லேயே சில கேள்விகள் இருக்கு, நான் வரேன் அடுத்து. திரு தரணிதரன், இப்போ திமுக தரப்புல இருந்து நிறைய திட்டங்கள் மகளிருக்காக நடத்தப்பட்டது அப்படின்றத சொல்றீங்க. அது நம்ம பட்டியலாக இல்லாம அதனுடைய கருத்துரு என்னவாக இருக்கு? எம்பவர்மெண்ட்காக செயல்படுத்தப்படுற திட்டங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அது காலப்போக்கில் ஒரு அட்ராக்ஷனுக்கான திட்டமாக மாறிட்டு இருக்கா? இல்லை, நான் அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். தாலிக்கு தங்கம் திட்டம் 2019 எடப்பாடி அவர்கள் காலகட்டத்திலே நிறுத்தப்பட்டது. அதே டைமில் மடிக்கணினி, ஸ்கூட்டர் கொடுக்குற ரைடு எல்லாமே நிறுத்தினாங்க. அதே டைமில் தான் பென்ஷன் கொடுக்க முடியாமல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட ரிட்டையர்மெண்ட் ஏஜும் 58லேருந்து 59, 15லேருந்து 60 ஆச்சு. அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் முக்கியமான விஷயம், படிப்பு என்பது அழியா சொத்து. தாலிக்கு தங்கம் அதிமுக காலத்தில் எடப்பாடியாக நிறுத்தப்பட்ட தாலிக்கு தங்கம் திட்டத்தை நாங்கள் புதுமை பெண் திட்டமாக கொண்டு வரோம். இப்போ புதுமை பெண் திட்டம்னால என்னென்னா, ஒரு மகளிர் கல்லூரி முடிச்சிட்டாங்க அப்படின்னா, அண்டர் கிராட் அதுக்கப்புறம் போஸ்ட் கிராட் முடிக்கிறாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட மாதம் 50,000 60,000 சம்பாதிப்பாங்க. ஒரு தடவை நீங்கள் 50,000 60,000 கொடுக்கறதுக்கும் மாதந்தோறும் ஒரு பெண்மணி 50,000 60,000 சம்பாதிக்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம். ஸோ அவங்க யாரை நம்பி இப்போ டிபெண்டாக இருக்க தேவையில்லை. இப்போ 30% பேர் 30% இருக்கிறது கல்லூரிக்கு போகிறது, 65% இருக்குது. அது இன்னும் 2-3 வருஷம் போச்சுன்னா கிட்டத்தட்ட 90% தொட்டுரும். ஸோ அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பெண்களுமே படித்திருக்கார்கள் அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட 50% பெண்கள் 100 பெண் 100% ஒரு 50% 60% பெண்மணிகள் வேலைக்கு போகிறாங்க. அதுவும் 70% 75% அதில் இருக்கிறது மார்ஜினலைஸ் புவர் பேக்ரவுண்ட்னா அவங்க தான் அந்த வீட்டோட நிஜ குடும்ப தலைவிகளாக இருப்பாங்க. குடும்ப தலைவர்களாக இருக்கிறது போய் குடும்ப தலைவிகள் ஆண்கள் அவங்கள நம்பி இருப்பாங்க மாதந்தோறும். ஏன்னா அவங்க தான் நிறையா படிச்சிருக்காங்கிறதுனால திட்டங்களால். ஸோ அதனால் ஒரு 10 இயர்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரடைம் ஷிஃப்ட்டே ஏற்படும் சொசைட்டியில், ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டலில். தாலிக்கு தங்கம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு தடவை கொடுக்குறது, இது மாதந்தோறும் அவங்களாலேயே சம்பாதிக்க முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கும். சரி சார், இப்போ ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வேறு எதுவும் திட்டங்கள் கொண்டு வரலங்கிறீங்க. திட்டத்தை நீங்கள் எம்பவர்மெண்ட் சொல்கிறீங்கன்றது ஓகே. இப்போ மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்கிறது ஒரு அட்ராக்ஷனுக்கான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. அதுவும் முக்கியமாக இப்போ கோடைக்கால சிறப்பு நிதினு 2000 ரூபாய் சேர்த்து கொடுத்தீங்க. அப்போ கோடைக்காலம் முந்தைய ஆண்டுகளில் வரலையான்ற கேள்வி எழுப்புறதும் நியாயமான கேள்வி. அதுதான் நான் முன்னாடி பேசும்போது பதில் சொல்லிட்டேன். ஒரு மாநிலத்துக்கு 3 லட்சம் கோடி கிட்டத்தட்ட வருது தமிழ்நாட்டுக்கு வருமானம். ஸோ அது கிட்டத்தட்ட நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட இரட்டிப்பாயிருக்கு. தமிழ்நாடுக்கு என்ன ரெவன்யூ வருதோ அது 5 வருஷத்தில் இரட்டிப்பாயிருக்கு. தமிழ்நாடு ஜிடிபி பார்த்தீங்கன்னா 17 lakh crores 2021 இப்போ 35 lakh crores வந்துருக்கு. அந்த ஜிடிபி தான் சொல்கிறேன், அது முக்கியம். காரணங்கள் சொல்லலாம், இல்லை நோக்கம்
வாக்கு வங்கி அப்படின்றத மறுத்தர முடியுமா நீங்க? அதுல ஒரு 11% தான் நம்ம ரெவன்யூ, புரியுதுங்களா? ஸோ நமக்கு கிட்டத்தட்ட 1.8 lakhs வந்துட்டு அந்த ரெவன்யூ இப்போ 3.5 lakhs 3.6 lakhs க்ரோஸாக வருது. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து மக்களுக்கு நல்ல திட்டங்கள் செய்ய முடியும், சரிங்களா? இன்ஃபைனைட் காசு அப்படிங்கிறது வந்து அரசாங்கத்துக்கு கிடையாது. ஸோ இன்னமும் நம்ம ஆட்சி தொடர முதலீடுகள் வர பொருளாதாரம் வளர மாநிலத்தோட வருமானம் எகிற இன்னும் நிறையா திட்டங்கள் வரும். மகளிர் உரிமை தொகை அதிகரிக்கப்படும், இன்னும் எண்ணற்ற திட்டங்கள் மகளிருக்கும் வரும், மற்ற எல்லாருக்குமே வரும். அனைவருக்கும் சேர்ந்த வளர்ச்சி தான் திராவிட மாடல் வளர்ச்சி, எல்லாரையும் உள்ளடங்கிய வளர்ச்சி. ஸோ அதனால் எல்லாருக்கும் திட்டங்கள் வரும். ஸோ மேடம் சொன்னாங்க முன்னாடி எதுவுமே செய்யலன்னு கிடையாது. 1973 முதல் முறையாக பெண்கள் வந்து காவல்துறையில் சேரலாம், கலைஞர் கொண்டு வந்தார். 89 ஈக்குவல் ஆக்சஸ் டு ப்ராப்பர்ட்டி இந்தியாவிலே முதல் முறையாக 89 கொண்டு வந்தோம். 89 தான் நம்ம வந்து அரசு வேலைகளில் 30% மகளிருக்கு ரிசர்வேஷன் கொண்டு வந்தோம். ஸோ அது மாதிரி எண்ணற்ற திட்டங்கள். செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் யார் கொண்டு வந்தா? சுய உதவி குழுக்கள் கலைஞர் தான் 89 கொண்டு வந்தார். ஸோ அதனால் அதே மாதிரி இப்போ நம்ம தலைவர் ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் ஆட்டோ, ஸ்டார்ட் அப்ஸ்னால் என்ன? புத்தொழிலில் வந்து உலகம் ஃபுல்லாகவே பெண்கள் வந்து கம்மியாக இருக்காங்க. வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, பெண்கள் வந்து புத்தொழிலில் வந்து பெருசாக இல்லைன்னு. புத்தொழிலில் வந்து பெண்கள் இருக்கணும், அவங்களை ஆதரிக்கணுங்கிறதுக்காக தனியாக அவங்களுக்காக 10 கோடியிலேருந்து 20 கோடி நிதி ஒதுக்கி. ஸோ அதனால் திட்டங்கள் சொல்லிட்டே போகலாம், பெண்கள் அதான் இது சொல்லிட்டே போகலாம். அதுதான் நான் கேட்கறது, இதோட கிரக்ஸ் என்னவா இருக்கு? இப்போ 2 கட்சிகளுமே பெண்களோட வளர்ச்சிக்கான முக்கிய பங்கு ஆற்றியிருக்காங்க அப்படின்னு தானே சொல்ல முடியும். திமுக அதிமுக அப்படின்னு தனித்தனியாக அதுக்கான ஹோல்டை நீங்கள் எடுத்துக்க முடியுமா? அது நான் என்ன சொல்கிறேன், பெண்களுக்கு முழுமையாக நம்ம திராவிட முன்னேற்றங்களுக்கு ஆதரவு தரதுக்கு காரணமே வந்து இன்டென்ட் வந்து எலெக்ஷனுக்காக கிடையாது. நீங்கள் வந்து ஸ்கூட்டருக்கு 50,000 ஒரு தடவை வாங்குறதுக்கு தரேன், 30,000 தரேன், 25,000 தரேன் அப்படின்னு ஒரு வருஷம் தண்டு நிறுத்துறது வந்து எலெக்ஷனுக்காகன்னு சொல்லலாம். ஆனால் நிஜமேலுமே பெண்களை முன்னேற்றணும், இலவச பேருந்து பயணம், சரிங்களா? அவங்க எம்பவர் ஆகிறாங்க, 1000 ரூபாய் கொடுக்கறது. சரி, அப்போ அப்படி ஒரு ஸ்கூட்டர் அப்படி கொடுக்கறது அப்படின்றது எம்பவர்மெண்ட்கானது இல்லை அப்படின்னு நீங்கள் மறுத்திட முடியுமா? இப்போ நீங்கள் தொடர்ந்து தரல அப்படின்றது ஒரு தடவை தான் கொடுக்குறீங்க. திருப்பி அந்த ஸ்கூட்டருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு காசு யார்கிட்ட போய் நிற்கணும்? வீட்டில் இருக்கிற ஒரு மேல் மெம்பர்கிட்ட தானே போய் நிற்கணும். இப்போ தாலிக்கு தங்க ஒரு தடவை கொடுத்து தாலி வாங்கி கல்யாணம் பண்ணிட்டாங்க, திருப்பி அவங்க யாரோட போய் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்? வீட்டில் இருக்க மேல் மெம்பரோட. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு பேரடைம் ஷிஃப்ட்டை உருவாக்கி பெண்களே முன்னேற்றோம். அவங்களுக்கு என்ன கொடுக்குறோம்? அவங்களுக்கு படிப்பு கொடுக்குறோம், இலவசமாக படிக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறோம். படிப்பு முடித்ததுக்கப்புறம் வேலை வாய்ப்புக்கு நான் முதல் திட்டம் மூலமாக உதவி செய்கிறோம். அப்படி படிப்பும் முடித்ததுக்கப்புறம் பெண்கள் வந்து தொழில் அதிபர் ஆகணும்னு நினச்சா அவங்களுக்கு புத்தொழிலுக்கு புதுசாக 10 கோடியிலேருந்து 20 கோடி ஊக்கத்தொகை கொடுக்குறோம். அப்படின்னா என்ன ஆகுது? அவங்களுக்கு வந்து நாம் ஸ்கூட்டரோ தாலி வாங்குறதுக்கு உதவியோ புடவை வாங்குறதுக்கு உதவியோ இல்லை, அவங்களுக்கே வந்து எம்பவர் பண்ணி குடும்பத்தை நடத்துறதுக்கான படிப்பும் காசும் அவங்களே சம்பாரித்து அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து ஒரு ஃபேமிலியே வந்து பெண்களை சுற்றி நகர மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படி இருக்கும்போது என்னென்னா அவங்க கான்ஃபிடன்ஸ், அவங்களோட அந்த ஃபேமிலியில் இருக்க ஸ்டேட்டஸ் எல்லாமே அதிகரிக்குது. புரியுது? இப்போ நானே உங்களுக்கு நீங்களே ஒரு பெண்மை உங்களை கேட்குறேன், உங்களுக்கு வந்து ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்கறது முக்கியமா, இல்லை மாதந்தோறும் உங்களுக்கு 1 லட்சம் சம்பளம் வர்றது முக்கியமா? மாதந்தோறும் 1 லட்சம் சம்பளம் வாங்கிட்டா நீங்கள் ஸ்கூட்டரும் வாங்கிக்கலாம், காரும் வாங்கிக்கலாம், யார்ட்டையும் காசு தேக்க தேவையில்லை. ஸோ உங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் வருது. இண்டிபெண்டன்ஸ் தான் நிஜ எம்பவர்மெண்ட். கொடுக்கப்பட்டது மாதம் 1 லட்சம் இல்லைல்ல, 1000 ரூபாய். நான் சொல்கிறது 30% பேர் தான் கல்லூரிக்கு போயிட்டு இருந்தாங்க அரசு பள்ளியில் படித்து. இப்போ கிட்டத்தட்ட 65%, அது 100% ஆகும், 90% அப்படின்னா கிட்டத்தட்ட அரசு பள்ளியில் படித்த மாணவிகள் 100 பேர்த்தில் 10 பேர் தான் வேலைக்கு போகிறாங்கன்னா இப்போ 100 பேர்த்தில் 65 பேர் வேலைக்கு போவாங்க. அப்படின்னா அவங்களுக்கு மாதந்தோறும் 50,000 சம்பளம் கிடைக்குமா கிடைக்காது? தமிழ்நாடு தனிநபர் வருமானம் 3,60,000, அது வந்து 11% இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஒரு வருஷமும். அப்புறம் இன்னொரு 5-10 இயர்ஸ் போச்சுன்னா அது வந்து 7.2 lakhs இருக்கும். ஆவரேஜ் சேலரியே மினிமம் 60,000 மாதம் வரும். சரி, அதான் நான் சொல்கிறேன், அதான் முக்கியம். சரி, நம்ம கேட்போம் திரு மிக சிவசங்கரி. இப்போ இவங்க இந்த திட்டங்கள் சொல்கிறாங்க, நீங்கள் முன்னாடி சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க 50% இடஒதுக்கீடு உள்ளாட்சியில் அதிமுக தான் கொண்டு வந்தது அப்படின்னு. அங்கே பெண்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுது, ஆனால் அதை முழுமையாக பெண்கள் பயன்படுத்துறத உறுதி செஞ்சுருக்கீங்களா? கண்டிப்பாக அதை கண்டிப்பாக நாங்கள் உறுதி செஞ்சுருக்கோமே. எல்லா பெண்களுமே தானே இன்றைக்கி களத்தில் இருக்கோம். அதிகபட்சம் வந்து எந்த கட்சியிலும் இல்லாத அளவுக்கு பெண்கள் தான் வந்து அதை களத்திலிருந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். ஒவ்வொரு இடங்களில் பூத் கமிட்டியில் கூட சொல்லியிருக்காரு எடப்பாடியார். அடுத்து தம்பி சொன்னார், இல்லை எத்தனை இடங்களில் ஒரு கவுன்சிலராக இருக்கக்கூடியவங்கள வெறும் பேருக்காக அவங்க அங்க அது நாங்கள் பண்ணலை மேடம். அது நான் அந்த விவாதம் நீண்டு போயிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் எல்லா இடத்துலையுமே, நீங்கள் அம்மா காலத்திலும் சரி, இவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்தில் வரைக்கும் அது எல்லாத்துலேயுமே நாங்கள் உறுதி. ஏன்னா எங்களோட பேட்டர்ன் பழக்கமே அப்படி தானே. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எங்கே போனாலுமே வந்து நாங்கள் ரொம்ப சுதந்திரமாக இருக்கோம். எல்லாமே எல்லா வகையான சுதந்திரமும் எங்களுக்கு கட்சியில் கொடுக்கப்பட்டிருக்கு, எங்களோட செயல்பாடுகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் பிற கட்சிகள் அந்த
புகார்கள் இருக்கு. அதிமுகல இல்ல அந்த மாதிரி புகார்கள் இல்லை. அப்படி யாரும் ரிசைன் பண்ணவும் வைக்கல, யாரும் வழக்கும் போடலை, அந்த மாதிரி புகார்களே கிடையாது. ஏன்னா நாங்கள் ஆரம்பத்திலே வரும்போதே ஒரு உறுப்பினராக வந்து பொறுப்பு வாங்கி தான் வேலை செய்கிறோம். அதனால் வேலை ஒரு கவுன்சிலர் ஆகிட்ட பிறகு அந்த வேலை செய்கிறது எங்களுக்கு வந்து கணவர் பெயரையோ தந்தை பெயரையோ இல்லை வேறு யாராவது இத்தியாதி பெயர்களை சொல்லி வர வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம் தம்பி சொன்னார், ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தா அதுக்கு பெட்ரோலுக்கு திரும்ப நாங்கள் முதல்ல சொல்லியிருக்கோம் வேலை செய்யும் பெண்களுக்குன்னு நாங்கள் சொல்லிட்டோம். வேலை செய்யும் பெண்களும் போது அவங்களுக்கு தேவையான பெட்ரோலை அவங்களே வாங்கிக்க போகிறாங்க. அடுத்து தம்பி சொல்கிறாரு நீங்கள் ஒன் டைம் தான் கொடுக்குறீங்க. ஒன் டைம் இப்போ முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு ஒரு 50,000 காசும் 1 பவுன் தங்கமும் கொடுத்துருந்தோம் நாங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு 3 வருஷன்றதை யோசிச்சு பாருங்க மேடம். 36,000 தான். 1,000 ரூபாய் அதை நீங்கள் பிரித்து ரொம்ப கால்வாசி தான் கொடுக்குறீங்க. 1,000 ரூபாவை பிரித்து அந்த நாங்கள் கொடுத்த 1,20,000 50,000 1,70,000 ஆகுது. அதான் நான் அந்த நீங்க எல்லா நலத்திட்டங்கள்லையும் அதுக்கு எவ்வளவு செலவு செய்யறாங்க அப்படின்றத வச்சு அதை ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? அதோட பலன் என்னவா இருக்கு? இல்ல மேடம், நீங்க ஒரு திட்டம் என்பது ஏற்கனவே இருக்கிற திட்டத்தோடு பிளஸ் ஆகணும் மேடம். நீங்க அனைத்து திட்டங்களும் பயனாளிகள் இப்போ இவ்வளோ ஒரு பயனாளிக்கு 2 லட்சம் ரூபாய் ஒரு பெண்ணுக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு அதிமுக காலத்துலனா அதெல்லாம் டோட்டலாக நிறுத்திட்டு 3 வருஷம் 36,000 தான் கிடைக்குது. அதுலேயும் கேள்விகள் இருக்குல்ல. ஒரு வருஷம் முடிச்சுட்டு போற பள்ளி மாணவிகள் எத்தனை பேர் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக? ஆனால் நீங்க கொடுக்கறது எத்தனை பேர்? சராசரியா 10 to 12 லட்சம் பேர் முடிச்சுட்டு போறாங்க. ஆனால் நீங்க கொடுக்கறதே 3 லட்சம் பேருக்கு. தாலிக்கு தங்கம் அப்படின்றது மட்டும் எல்லா பெண்களுக்கும் கொடுக்கப்பட்டதா? அப்படி இல்ல மேடம், அதுலயும் பயனாளிகள் தானே. கல்யாணம் இப்போ நீங்க 3 வருஷம் படிக்க முடியும். ஒரு மாணவி வந்து 12 லட்சம் பேர் சராசரியா போறாங்க. மாணவி ஒரு 5 லட்சம் to 6 லட்சம் இருக்கலாம் நீங்க ஒவ்வொரு வருஷமும் நீங்க போறது. ஆனா இப்ப நீங்க வந்து பெண் திருமணம் ஆகும்போது தானே கொடுக்குறோம். அதுலயும் 52 லட்சம் பேர். அதுலயும் வருமான வரம்பு இருக்குல்ல மேம். ஒரு ஆண்டுக்கு இவ்வளவு லட்சம் ஊதியம் ஆண்டு வருமானம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு தானே கொடுக்கணும். அதுதான் மேடம். இப்ப நீங்க இங்க அரசு கல்லூரியில போறவங்க எல்லாம் யாரா இருப்பாங்க? அரசு கல்லூரி அரசு பள்ளியில படிக்கிறவங்களா யாரா இருப்பாங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. அதை தான் நாங்க வந்து தொடர்ந்து அங்கேயும் அப்படி லிமிடேஷன் இருக்குன்னா இங்கேயும் அந்த மாதிரி லிமிடேஷன் இருந்ததுன்னு சொல்றேன். இல்ல இங்க பயனாளி திருமணம் ஆகும்போது தான் நடக்கும் மேடம். இங்க அப்படி இல்ல, ஒரு பேட்ச் போறாங்கன்னு தான் நான் சொல்றேன். ஒரு வருஷம் இப்போ லேப்டாப்பே நாங்கள் வந்து 9 லட்சம் மாணவர்கள் பயனாளின்னு தேர்ந்தெடுத்துமே. ஆனால் நீங்கள் 3 லட்சம் பேர் தானே தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். ஒட்டுமொத்தமாக ஒரு மாணவி இருக்காங்கன்னா அந்த மாணவிக்கு இத்தனை பயனாளிகள் நாங்கள் இவ்வளோ விஷயங்களை கொடுத்துருக்கோம். ஆனால் நீங்கள் ஒன்று பஸ்ஸை இலவசமாக கொடுத்தோன்றீங்க. அதையும் நீங்கள் வந்து கொச்சைப்படுத்துறீங்க. பொது வெளியில் ஒரு அமைச்சர் சாதாரண ஆட்கள் கிடையாது. மக்கள் பிரதிநிதிகளும் அமைச்சர்களும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அரசை தலைமை தாங்கக்கூடியவர்களையும் நீங்கள் கொச்சைப்படுத்தி பேசுகிறீங்க. அப்போ என்ன விஷயம் யோசிச்சு பாருங்கள். எல்லாத்தையும் தாண்டி பெண்கள் பாதுகாப்பு இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்குது? போக்சோ வழக்குகளுடைய பர்சன்டேஜ் என்ன? அடல்ட் ரேப்புடைய பர்சன்டேஜ் என்ன? யோசிச்சு பாருங்க. பாதுகாப்பு இருப்பா? ஏன் அந்த பொண்ணு இங்கே போறான்ற கேள்வி கேட்குற நிலைமை தான் நம்ம வச்சிருக்கோம். எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் திட்டங்களை தாண்டி உரிமைகளை தாண்டி உரிமை தொகையை தாண்டி என்ன கொடுக்கணும்? முதல்ல ஒரு பெண்ணுக்கு சுதந்திரத்தை கொடுக்கணும் மேடம். சக மாணவனோடு 7 மணிக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் உட்காந்து பேச முடியல. வழக்கு 24 மணி நேரத்தில் எஸ்ஐடி போட்டு நாங்கள் என்ன பண்ணோம்? அதுக்கு அந்த பெண்ணுக்கு 20 லட்சம் இழப்பீடும் ஞானசேகரன் என்ற குற்றவாளி கைது செய்வதற்கு காரணமாக இருந்தது அதிமுக. கிட்டத்தட்ட 9 வழக்குகள். பெண்களை பற்றி பேசுகிறீங்களே. நீங்கள் திருப்பூர் ஈரோடு இந்த இடங்கள்லாம் நெசவாளர்கள் பெண் நெசவாளர்கள் கந்துவட்டி கொடுமையினால் வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியாமல் கிட்னியை கொடுத்துட்ருக்காங்க. அந்த கிட்னிக்கு பதில் கல்லீரலை எடுத்து அது புகாராகி அதற்கு எஸ்ஐடி அமைச்சு அதனுடைய தலைமையில் இருக்க பிரேமானந்தா சிங்கா இப்போ எங்கே இருக்காரு? அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு. அந்த குழுவுடைய நிலைமை என்ன? எவ்வளவு பெரிய கொடுமைகள். ஒன்று நான் பேசிட்டு இருக்கும் போதே கிட்டத்தட்ட காவலர்களை போக்சோ வழக்கில் 18 பேர் இவங்க ஆட்சியில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு வழக்கு. திருவண்ணாமலைக்கு ஒரு சாமி கும்பிட வந்த தாயும் மகளையும் என்ன யாரு வேலிய பைரமேந்த கதையாக பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவலர்களை இதை செய்யறாங்க. இதை பேசிட்டு இருக்கும் போதே விழுப்புரத்துல நடக்குது. அதனால எல்லாத்தையும் தாண்டி திட்டங்களை தாண்டி எல்லாம் தாண்டி சட்ட ஒழுங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் மேடம். சுதந்திரத்தை கொடுங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகே, அவங்களோட பாயிண்ட்ல நலத்திட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இது போன்ற பாதுகாப்பை கொடுக்க வேண்டிய விஷயத்துல திமுக எந்த அளவுக்கு இருக்கு? அப்போ வாக்களிக்கும் போது மகளிர் அதையும் பார்ப்பாங்க தானே அப்படின்றாங்க. நம்ம அரசியலாக பேசும்போது எதை வேணாலும் நம்ம வந்து சொல்லலாம். திருப்பி ஒரு பொய்யை சொன்னால் அது உண்மையாயிரும் அப்படிங்கிறத வச்சு தான் பாஜகலேருந்து அது அதிமுக சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாடோட நிதி மோசம், தமிழ்நாடோட வந்து லா அண்ட் ஆர்டர் மோசம் அப்படின்னு. ஆனால் உண்மையை எடுத்து பார்த்தா தமிழ்நாடோட சட்டம் ஒழுங்கு வந்து 2021 அப்புறம் முன்னேறி இருக்கு. நான் சொல்லலை, ஒன்றிய அரசோட NCRB டேட்டா சொல்கிறாங்க. அது இல்லாமல் 3-4 தனியார் ஆராய்ச்சி உங்கள் சேனல்லையும் போட்டீங்க. இப்போ சமீபத்தில் 6 மாதம் முன்னாடி தான் உங்கள் சேனல்லையும் நான் பார்த்தேன். உங்கள் சேனலோட எக்ஸ் தளத்துலையும் பார்த்தேன். இந்தியாவில் இருக்கிற 10 மாநகரங்கள் பெண்களுக்கு எது வந்து சேஃபான மாநகரங்கள் அப்படிங்கிற ரிப்போர்ட் ஒன்று வந்தது. அதில் வந்து பார்த்தா 10ல் 5 தமிழ்நாடை சேர்ந்த மாநகரங்களாக இருக்குது. சென்னை, 2வது வந்து மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம். அதே மாதிரி வந்து சென்னை இந்தியாவில் இருக்க மெட்ரோ சிட்டிஸில் வந்து உமனுக்கு சேஃபஸ்ட் எது அப்படின்னு வந்து பார்த்தா முதல் இடத்துல சென்னை தான் இருக்குது. இதை இப்போ 2025 வரைக்கும் கண்டினியூஸாக 23, 24, 25 அதான் சூழ்நிலை.
அதுக்காக நம்ம முழுமையாக குற்றங்கள் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஆனால் முழுமையாக குற்றங்கள் இல்லாத நகரமும் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் நாம் செல்வது வந்து முழுமையான குற்றங்களே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நோக்கி தான் சொல்கிறோம். இஸ் தேர் எனிவேர் இன் த வேர்ல்ட் வேர் வி டோன்ட் ஹேவ் எனி கிரைம், அப்சல்யூட்லி நில் கிரைம், நோ. ஆனால் அதை வச்சு நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க, கொலைகளும் எடுத்து பார்த்தீங்கன்னா 2014 21 வரைக்கும் 21 இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30% குறைஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி எல்லா செக்டர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா குற்றங்கள் வந்து 30% 50% குறைஞ்சிருக்கு. நீங்களே வந்து ஆன்லைனில் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், ஒன்றிய அரசு தரவுகள் எந்த தரவுகள் எடுத்துக்கோங்க. உமனுக்கு வந்து சேஃபஸ்டான ஸ்டேட் எது 21 25 வரைக்கும் தரவுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் நம்பர் 1 இடத்துல இருக்குது. சட்டம் ஒழுங்கு எல்லா இடத்துலையுமே, அதாவது கிரைமே நடக்காத ஒரு சூழல் இருக்காது அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் சட்டம் ஒழுங்கு சார்ந்த விமர்சனத்தை அதிமுக ஆட்சியில் இருந்தபோது திமுக வைக்காம இருந்ததா? கண்டிப்பாக எங்கெங்கெல்லாம் வந்து குற்றங்கள் நடந்ததோ நாங்கள் வந்து நடக்கும்போது அந்த இல்லை. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ தூத்துக்குடி மாதிரி அது அரசே ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி நடத்துகிற துப்பாக்கி சூடு, அதை நாங்கள் கண்டிப்பாக கண்டனம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம ஆட்சியில் நடந்ததா அப்படின்னு பார்த்தா கிடையாது. முன்னாடி இருந்ததோட இப்போ குற்றங்கள் குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். அதுதான் நான் சொல்ல வரேன். முன்னாடி இருந்ததோட குற்றங்கள் குறைஞ்சிருக்கு. ஆனால் இவங்க வைக்கிற விமர்சனம் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே இந்தியாவிலே வந்து மோசமான மாநிலம் பெண்களுக்கு, இல்லை மக்கள் லா அண்ட் ஆர்டருக்கு அப்படின்னு வைக்கிறது வந்து ஒரு பொய் குற்றச்சாட்டு. இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அது பாஜக சேர்ந்து வைக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்லேயே வேர்ஸ்ட் ஃபார் லா அண்ட் ஆர்டர் பாட்டம் 5 எடுத்துகிட்டிங்கன்னா எல்லாமே பாஜக ஆள்ற மாநிலம். பெண்களுக்கு மோசமான மாநிலம் எது? டெல்லி. காவல்துறை யாரோட இருக்குது? டெல்லி காவல்துறை ஒன்றிய அரசோட நேராக அமித்ஷா கீழே வருது. ஸோ அதை வந்து மறந்துட்டு அதிமுகவும் பாஜகவும் ஒரு பொய் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாருங்கள். அதுதான் நான் தவறுன்னு சொல்கிறேன். ஏன்னா இருக்கிறதுலே லா அண்ட் ஆர்டர் சரி பண்ணணும்னா அது வந்து நரேந்திர மோடி தான் சரி பண்ணணும். ஏன்னா பாஜக ஆடுற மாநிலங்களில் தான் பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆம்பளைங்களுக்கும் வந்து ஒரு அன்சேஃபான ஒரு சூழ்நிலை திகழுது. அது உங்களால் மறுக்க முடியாது. ஏன் நம்ம டேட்டா வச்சு அதை பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இங்கே வந்து மீடியா என்ன பண்ணுறாங்கன்னா, நான் சொல்கிறது அது நேஷனல் மீடியா என்ன பண்ணுறாங்கன்னா, பாஜக ஆளாத மாநிலத்தில் ஒரு சின்னூண்டு குற்றங்கள் நடந்தாலும் அதை வந்து ஒரு பொழுதுனைக்கும் போட்டு அதில் ஆம்பிளிஃபை பண்ணுறாங்க. ஒரு ரொம்ப மோசமான குற்றம் உத்தரப்பிரதேஷ்லையோ இல்லை மத்திய பிரதேஷ்லையோ மகாராஷ்டிராலையோ நடந்தால் அதை மூடி மறைச்சிட்றாங்க. தினந்தோறும் உத்தரப்பிரதேச தினந்தோறும் எவ்வளோ கொலை நடக்குதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். தினந்தோறும் உத்தரப்பிரதேசில் ஒரு நாளைக்கு 45 கொலைகள் நடக்குது. 40 45 கொலைகள். அது வந்து அது ஏதாச்சும் சேனலில் போடுறாங்களா? வருதா? தமிழ்நாட்டில் ஒரு மாதத்தில் ஒன்று நடந்தாவே அதை பொழுதுனைக்கும் சேனல் எடுத்து போடுறாங்க. நியூஸ் சேனல்லேருந்து சரி, பிரிண்ட் மீடியாலேருந்து சரி, நியூஸ் மீடியாலேருந்து சரி. சரி, ஓகே. இப்போது நான் இறுதி கருத்தை அதை கேட்குறேன். இப்போ மகளிருக்கான வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்கும் அப்படின்னா எந்த அடிப்படையில் நீங்கள் நம்புறீங்க? கண்டிப்பாக மேடம். அதாவது அம்மா வந்து வாக்குறுதி கொடுத்ததில் முதல் போட்ட கையெழுத்து படிப்படியாக மதுக்கடைகள் மூடப்படும், 100 யூனிட் மின்சாரம். அது எந்த வகையில் வந்து பெண்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நாங்கள் எங்கள் ஆட்சியில் 1340 கடைகளை நாங்கள் மூடப்பட்டோம். நீங்கள் இன்றைக்கி கடைகள் எத்தனை மூடப்பட்டிருக்கு? இந்த கஞ்சா, போதை, அடுத்த சட்டவிரோத பார்கள், இதுக்கெல்லாம் என்ன முடிவு செய்ய போகிறீங்க? டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. திருமண கூடங்கள், கல்யாண கூடங்கள், அப்புறம் விளையாட்டு மைதானங்கள்லாம் குடிக்கலான்னா அதுக்கப்புறம் போராட்டம் நடத்தின பிறகு வாபஸ் வாங்கினீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2.0, 3.0, 4.0ன்னு போயிட்டே இருக்குது. அதெல்லாம் கட்டுப்படுத்த இந்த அரசு தவறி விட்டது. இன்றைக்கி 10 வயசு குழந்தை, 12 வயசு குழந்தெல்லாம் கூட வந்து கஞ்சாவை எடுத்துக்குதுன்னா அப்போ கஞ்சாவை கட்டுப்படுத்த இந்த அரசுக்கிட்ட என்ன இருக்குது? அப்புறம் நீங்கள் பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுகிறீங்க. கஞ்சா போட்டவனும் சாராயம் குடித்தேன். இப்போ ஒரு பக்கம் வந்து அவங்க டாஸ்மாகை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே கள்ளச்சாராயம் மரணங்களும் நடக்குது. ஒரு பக்கம் திருவள்ளூர், ஆந்திரா பார்டரு, இந்த பக்கம் தேனி, எல்லாத்துலேயுமே கஞ்சா செடிகள் வளர்க்கப்படுது. கேட்டால் நீங்கள் குஜராத்தை பாரு, குஜராத், யூபிலாம் நம்ம ஏங்க கம்பேர் பண்ணோம்? ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு முன்னோடியான மாநிலங்க, ஜிடிபியில் 2வது இடங்க, எல்லாத்துலேயுமே எதை எடுத்தாலும் முதன்மையாக இருக்கிற மாநிலம். அதனால் நம்ம அவங்கள கம்பேர் பண்ணிக்க தேவையில்ல. நம்மளை தான் மற்றவங்க வந்து எடுத்துக்காட்டாக எடுத்துக்கணும். அதற்கான என்ன முன்னெடுப்புகள்? 11 மாத இடைவெளியில் 90 மரணங்கள் நடக்குது. கிட்டத்தட்ட பெண்களே 6 பேர் இறந்து போகிறாங்க மேடம். அப்படின்னா அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. குழந்தைகளுக்கு வந்து பெற்றோர் இல்லாத குழந்தைகள், மனைவி இல்லாத கணவன், கணவன் இல்லாத மனைவி, ஈரக்குலை கெட்டு போய் கண் பார்வை தெரியாமல் எந்த அளவுக்கு அவலங்கள் நடக்குது. நான் அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி பேசிட்டு இருக்கும்போதே கோயம்புத்தூரில் நடக்குது. அதை பற்றி பேசிட்டு இருக்கும்போதே கள்ளச்சாராயம் நடக்குது. இப்படி பெண்களுக்கு இவ்வளோ எதிரான விஷயங்கள், அதாவது கொத்தா செத்து போகிறதுன்னு ஒன்று இருக்குது. இங்கே ஒன்று அங்கே ஒன்று நடக்கிறதா ஒன்று. இப்போ 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. 104 கோடி இழப்பீடு கொடுத்தோன்னு சொன்னது யாரு? போக்சோ வழக்குகள் உங்க ஆட்சியில் அதிகமா இருக்கு, 50%. அதை ஒத்துக்கிட்டது கீதா ஜீவன் அவர்கள் தான் அவங்க விளக்க சொல்றாங்க. இங்க அதிகமான தைரியம் கொடுத்ததுனால அந்த வழக்குகளாக இப்படி ஒரு தியரி அவங்களே கிரியேட் பண்ணிக்கிறாங்க மேடம். இப்படி ஒரு தியரி உண்மையாவே பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்குள்ள இருப்பாங்களா? அதுவும் தமிழ்நாடு போல கல்வெறி உள்ள மாநிலத்துல சும்மா இருப்பாங்களா?
ஒரு சின்ன விஷயம்னால என்ன பண்ணுவாங்க, உடனடியாக வெளியே வருவாங்க, ப்ரெஸ்ஸுக்கு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தைரியத்தை, பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் எந்த பத்திரிகையாளர் வீட்லேயும் போய் மலத்தையும் கொட்டலை, விவசாயிகள் மேலே குண்டாசும் போடலை. பெண் விவசாயிகளை யோசிச்சு பாருங்க, நெல்மணிகள்லாம் முளைச்சி போய் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. எத்தனையோ பிரச்சனைகள், அதான் சொன்னேன், கிட்னி முறைகேட்டில் இருந்து, கந்து வட்டி கொடுமையிலேருந்து, இன்னைக்கு வந்து கஞ்சா போதையினால 7 வயசுலேருந்து 2 வயசு குழந்தை மேடம். நாங்கள் ரயில் நிலையங்கள் போனால் தள்ளி விட்டுறீங்க, நடந்து போனால் செயினை பறிக்கிறீங்க, ஃப்ளைட்டில் போனாலும் பாலியல் வன்கொடுமை இருக்குது. அப்போ எங்களுக்கு எங்கே தான் பாதுகாப்பு? கருவில், தாயினுடைய கருவில் இருக்கிற குழந்தை மட்டும் தான் இன்னைக்கு சேஃபாக இருக்கு மேடம். நாங்கள் போகிற போக்கிலெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கல மேடம். இன்னைக்கு ஊடகம் இருக்குது, கையளவு, உலகமே கையளவில் அடங்கி போச்சு. இன்னைக்கு எடுத்து பாருங்க, 1 2ன்றது இல்லை, நீங்க ஒரே நாள்ல 9 கொலை, ஒரே நாள்ல 9 பாலியல் வன்கொடுமை, போக்சோ வழக்குகள். கேள்வி என்னன்னா, அதிமுகவுக்கு மகளிர் ஏன் வாக்களிப்பாங்க? அதுதான் நான் சொல்றேன். இப்படி இவ்வளவு அவலமான ஆட்சி நடக்கும்போது எங்க ஆட்சியில எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருந்தாங்க, என்ன திட்டங்கள்லாம் நாங்க கொடுத்தோம், எந்த அளவுக்கு சுதந்திரம் கிடைத்தது. அடுத்த வரி உயர்வு இருக்கு, அந்த வரி உயர்வோ இல்ல மின்சார கட்டண உயர்வோ அந்த பெண்ணை தான் பாதிக்குது. ஒரு ஒட்டுமொத்த குடும்பத்தினுக்கு வந்து ஆணி வேறு யார், அந்த பெண்ணை தான் பாதிக்குது. இத்தனை விஷயங்கள், விலைவாசி ஏற்றங்கள், உப்பு பருப்பு மிளகால இருந்து ஏறி போயிருக்குது. எல்லாமே அந்த சுமையெல்லாம் அந்த பெண்ணுடைய தலையில வர்றதுனால எடப்பாடியார் வந்தாதான் நமக்கு விடிவு காலம் கிடைக்கும். பெண்கள் முடிவு எடுத்து அவர் கொண்டு வந்த குலவிளக்கு திட்டத்தில் 2000 ரூபாயும், கருணத்தொகை 10,000, சிறுபான்மை பெண்களுக்கு வட்டி இல்லாத கடன், பல்வேறு விஷயங்களை வீடு கட்டி தரேன்னு இருக்காரு. அது ஏற்கனவே நாங்க கொண்டு வந்த திட்டம் தான், அதை இன்னும் மேம்படுத்துறோம். போன்ற பல நல்ல விஷயங்கள் நாங்க செயல்படுத்திருக்கோம். ஏற்கனவே அந்த களத்துல உணர்ந்திருக்காங்க பெண்கள். அதனால மீண்டும் அதிமுக வந்தாதான் நமக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும்ன்ற முடிவுக்கு வந்ததுனால மீண்டும் அதிமுக தான் 2,83,00,000 மகளிர் ஓட்டு போட்டு மிகப்பெரிய வெற்றி அதிமுக பெறப்போம். அமர்வில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட 2 விருந்தினர்களுக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.